ஸோ இந்த செக்ஷன்ல எப்படி ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஏபிஐ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட் எம்ப்ளாயி. ஸோ இதை பில்ட் பண்ண போறோம், பார்க்கலாம். நம்ம சர்வீஸ் பேக்கேஜில் ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போறோம். அதுதான் எம்ப்ளாயி சர்வீஸ். இன்டர்ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம என்ன ரைட் பண்ண போறோம் அப்படின்னா எம்ப்ளாயி GTO கிரியேட் எம்ப்ளாயி. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். நாம இதை கண்ட்ரோலர்ல கால் பண்ணிப்போம், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் இதில் கால் பண்ணிப்போம். ஸோ இப்போ இன்னொரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போகிறோம். எம்ப்ளாயி சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் IMPL. இது ஒரு கிளாஸ். இது சர்வீஸ் இப்போ கிரியேட் பண்ணது. இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான கிளாஸ். நான் இங்க அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஓகே, இப்போ அந்த மெத்தட்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு சர்வீஸ் லேயர், அதனால அட் சர்வீஸ் அனடேஷன்ஸ் நம்மளுக்கு தேவை. அப்புறம் நம்மளுக்கு அட் ஆல் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் தேவை. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். என்னன்னா நம்மளுக்கு ரெபாசிட்டரி தேவை, எம்ப்ளாயி ரெபாசிட்டரி. ஸோ அதை கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். இந்த இடத்துல எம்ப்ளாயி மேப்பரை கால் பண்ணி மேப் டு எம்ப்ளாயி. ஓகே, எம்ப்ளாயி சேவ் ஆர் எப்படி வச்சுக்கலாம், கிரியேட் எம்ப்ளாயி. இந்த இடத்துல நாம கிரியேட் பண்ண எம்ப்ளாயி ரெபாசிட்டரி அங்க இருக்கிற மெத்தட் சேவ் அப்படின்றத கால் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை கொடுத்துடணும். இப்போ ரிட்டர்ன் பண்ற இடத்துல மேப் டு எம்ப்ளாயி DTOவை கால் பண்ணோம். அதுக்குள்ள இந்த கிரியேட் எம்ப்ளாயியை கால் பண்ணி விட்டணும். ஸோ இவ்வளோதான் எம்ப்ளாயி சர்வீஸ் இன்டர்ஃபேஸ், அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ கண்ட்ரோலர் போகலாம். கண்ட்ரோலர்ல கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாம், எம்ப்ளாயி கண்ட்ரோலர். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஓகே, அடுத்தது அட் ரெக்வெஸ்ட் மேப்பிங். இதுக்குள்ள நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள நம்மளோட பேஸ் URL செட் பண்ணணும். இப்போ பேஸ் வந்து இது ஒரு APIன்றதுனால API ஸ்லாஷ் எம்ப்ளாயி தானே பார்க்குறோம். அப்போ எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்குவேன். இதுதான் பேஸ் URL. நம்மளுக்கு ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தேவை, அதையும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம், அதுதான் எம்ப்ளாயி சர்வீஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுதணும்ல அது. ஸோ இப்போதான் நம்ம லாஜிக்கே கிரியேட் பண்ண போறோம். பில்ட் ஆட் எம்ப்ளாயி ரெஸ்ட் API. இந்த இடத்துல இப்போ ரைட் பண்ணலாம்.
ரெஸ்பான்ஸ் என்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி டிடிஓ இதை கால் பண்ணி ஒரு மெத்தட் கிரியேட் எம்ப்ளாயி. இதுக்குள்ள நம்ம இப்போ நம்மளுக்கு எப்படி டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுவோம்னா, போஸ்ட்மேன்ல இருந்து நம்ம ட்ரை பண்றோம்னா ரெக்வஸ்ட் பாடியில தான் நம்ம இன்புட்ஸ் கொடுப்போம். கரெக்டா? ஸோ ரெக்வஸ்ட் பாடி அதை எழுதிக்கிட்டு எம்ப்ளாயி டிடிஓ. ஓகே, ஓகே. இப்போ எம்ப்ளாயி டிடிஓ சேவ்டு எம்ப்ளாயி. இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட்ல கால் பண்ணி டாட் கிரியேட் எம்ப்ளாயி, அதுக்குள்ள எம்ப்ளாயி டிடிஓ பாஸ் பண்ணும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் ரிட்டர்ன். எதை ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அதுக்குள்ள இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த சேவ்டு எம்ப்ளாயி இதை கால் பண்ணிக்கணும். HTTP ஸ்டேட்டஸ் ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் வர HTTP ஸ்டேட்டஸ் இது கிளிக் பண்ணி நம்ம டாட் கொடுத்தோம் அப்படின்னா, இது நம்ம போஸ்ட் யூஸ் பண்றதுனால கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, இங்க இது என்ன டைப் ஆஃப் கால் HTTP மெத்தட் அப்படின்னா அட் போஸ்ட் மேப்பிங். ஓகே, ஸோ இவ்வளோதான் கோட். கண்ட்ரோலரும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்ளிகேஷனை ரன் பண்ணிடலாம். ஸ்டாப் அண்ட் ரீரன் கொடுத்தோன்னா ரன் ஆயிடும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போஸ்ட்மேன்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் நம்ம ரைட் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆனது போஸ்ட்னு செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் HTTP local host 8080/API/employees. ஓகே, இப்போ பாடியில வந்து என்ன பண்ண போறோம்னா ராவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜேசன் இருக்கட்டும். ஸோ இங்க என்ன எழுத போறோம்? ஃபர்ஸ்ட் நேம் ஆடம், லாஸ்ட் நேம் இமெயில் adam@gmail.com. இது பியூட்டிஃபை கொடுத்தா ஓகே ஆன் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம ஹிட் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் 201 கிரியேட்டட், அதாவது a new resource was created successfully. ஸோ ஐடி வந்து ஆட்டோமேட்டிக், அதனால அது ஐடி ஒன்னு செட் பண்ணிச்சு. நம்ம கொடுத்த ஆடம் ஜான் ஆடம் gmail.com எல்லாமே கிரியேட் பண்ணிச்சு. இப்போ MySQL சர்வர்ல போய் செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சுங்களா? இது நம்ம எம்ப்ளாயி டேபிள் எம்டியா இருந்துச்சு. இப்போ
நம்ம query பண்ணலாம். எஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி ஒன்னு சொல்லி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்து இமெயில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் எம்ப்ளாயி சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. இன்னும் வேற ஏதாவது நேம் ஆட் பண்ணலாம். ஈவ் ஈவ் ஜான் eve@email.com சென்ட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஐடி 2 ஸோ சொல்லி இந்த டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிச்சு. இன்னும் ஒன்று கொடுக்கலாம். மதன் குமார் மதன்@gmail.com. ஸோ ஐடி 3 கொடுத்து இந்த டீட்டெயிலும் சேவ் பண்ணிருச்சு. இப்போ MySQL அகெயின் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண 3 எம்ப்ளாயி டீட்டெயில்ஸும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் செக்ஷன்ல எப்படி கிரியேட் பண்ண எம்ப்ளாயியை கெட் பண்றது, கெட் எம்ப்ளாயி ரெஸ்ட் ஏபிஐ அதை எப்படி பில்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம்.